மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கோரிக்கை பிரகாரம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறத எல்லாரும் ஏற்றுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 10,000 நெருங்கிட்டோம். நேற்று மட்டுமே 2,000 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வேகம்ன்றது ஒரு பெரிய உங்களுடைய ஆதரவு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது. இன்னும் சிறப்பாக பண்ணணும், நல்ல ஒரு விஷயத்த பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். இதில் நான் சொல்கிறது பொலிட்டிக்கலாக இன்னும் என்னென்ன அதிகமாக கொடுக்க முடியும் அப்படின்றதுல என்னுடைய முயற்சிக்கு இது ஒரு ஊக்கமாக அமையும். இப்போவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நேற்று ஒரு 25,000 பேர் பார்த்துருக்கீங்க. 10,000 வந்திருக்குன்னா இன்னும் 15,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். இன்றைய கேள்விக்குள்ள போலாம். முன்னாடி இகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரையா இகழ்வாரையா? அகழ்வாரை குழம்பிச்சுல. சரி, அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஆளை உழுதுகிற அந்த நிலத்தை எவ்வளோ ஆளை உழுதாலும் நமக்கு பொறுத்துக்கிட்டு அது நெல் மணி எல்லாம் கொடுக்குது. அந்த மாதிரி தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. நம்மளை திட்டுறவங்கள நம்ம பொறுத்துக்கிட்டு அவங்க நன்மை செய்யணுன்றதான் அந்த குரல் உடையது. எதுக்கு திடீர்னு குரல்? உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்கத்தக. இவரு கற்க கசடர கற்பவை கசடர எனக்கே தப்பா சொல்ல வரல, ஆனா அவர் தப்பா சொல்றாரு. நீங்க போய் இதெல்லாம் கலைஞர் இருந்தாருன்னா இதுக்காக அமைச்சர் பதவி விட்டு துரத்தி விட்டுருவார். அவருக்கு ஒரு எழுத்து பிழை இருந்தால் கூட பிடிக்காது, இப்போ இதில் இருந்தால் கூட பிடிக்காது. இந்த மாதிரி சொல்லி ட்ரால் ஆச்சுன்னா அவ்வளோதான், கிட்டவான்னு கூப்பிட்டு ஒரு கொட்டு ஓடு அப்படின்னு அறிவாலயத்துக்குன்னே வர வச்சு கொட்டு விடுவார். சரி, இவரு தான் இப்படின்னு பார்த்தா இவர் உயர்கல்வி. அப்போ இன்னொருத்தர் இருப்பார், அவரு பள்ளிக்கல்வி. அவரு என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தை வருது, இவங்கெல்லாம் கேமரா செட் பண்ணி வச்சுட்டு இப்போல்லாம் கேமரா வச்சுட்டு அலையிறாங்க ரோட்டில், எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி தான் பாடுறான், எவனா கிடக்குறான் நம்ம ஷூட்டிங் அப்படியே போயின்னு ஏதோ கிடக்குறான் ஆக்சிடென்ட், நிறுத்துறான் வண்டியை, போடு தூக்குடா. யாராக இருந்தாலும் அந்த வேலையை தான் செய்வாங்க. ஒரு தடவை பார்க்குறேன், சென்ட்ரல் பிரிட்ஜ் மேலே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தையோட வராங்க, வண்டி இடித்து விழுந்துட்டாங்க. இந்த சைட்லேருந்து எகிரி குதிச்சு எல்லாம் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குறது எல்லாம் பண்ணுறாங்க. மனிதநேயம் அப்படிப்பட்டது தான். இவன் உட்காந்துட்டு ஏத்துறா தூக்குடா அவர் தள்ளு மாதிரி மினிஸ்டர் அப்படி பண்ணிட்டு, நான் அந்த ட்விட்டரில் போட்டிருக்காங்க, மண்ணிலிருந்த ஈரம் உண்டுன்னு ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டுது? ஜெய்பீம் படத்தில் அந்த பாட்டு என்னடான்னு பார்த்தா இதான் உங்கள் வாக்கு அவருக்கே. என்னப்பா இதுக்கெல்லாமா ஓட்டு போடுவாங்க? இப்படி கேமரா வச்சு சுற்றினுக்குறாங்க. ரீல்ஸ் போகிறதுக்காக. இதெல்லாம் ரீல்ஸ் தான் அது நான் பார்த்தது. இப்படி இந்த மாதிரி ரோட்டில் காப்பாற்றுறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இது பெரிய இறக்க சுபா அப்படியே இதுன்னு இவங்களுக்கு ஓட்டு போடுன்ற மாதிரி. அமைச்சரே நீங்கள் தான் திரும்ப வரணும், நீங்கள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி. அப்போ ரோட்டில் ஆக்சிடென்ட்டில் காப்பாற்றுறவங்களாம் அமைச்சராகிடலாமா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, பாரதியார் வேஷம் போட்டு ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைய பாரதியார் வேஷமாக ஒரு குரல் சொல்லு அப்படின்றார். பாரதியார் அன்னைக்கு திருக்குறள் சொல்லிக்கிறாரு. அந்த குழந்தை என்ன மனப்பாடம் மட்டும் வந்திருக்கோம், அது ஒன்று அச்சம் அச்சம் என்பது இல்லையே. ஓ, திருக்குறளை இப்போ மாற்றிட்டாங்களோ, இவ்வளோ பெருசாகுது அப்படின்னு. இதுதான் இன்னைக்கு நிலைமையாக இருக்குது. இவர்கள் தமிழ் அந்த அமைச்சர் 2 குரலை கரெக்டாக சொன்னார். கடைசியில் இதுதான் நம் இனம், தமிழ் காக்கும் நம் இனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீ கவர்னரே தமிழ் படித்து ஒழுங்காக பழமொழி இந்த செய்யுளெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கிறாரு. பீகார்லேருந்து வந்தவர். இன்னொரு அமைச்சர் என்ன பண்ணார், பீகார்லேருந்து இங்கே வருகிறார்கள் பஞ்சம் பிழைக்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே வராங்க, அதனால தான் இங்கே பஞ்சம் பிழைக்கிறாங்க அப்படி இப்படின்னு. ஆங்கிலம் தெரிஞ்சால் போய் உலகத்தையே வித்துடலாமா? அப்போ இங்கே ஆங்கிலம் தெரிஞ்சவங்களாம் நல்லா இருக்கிறானா? ஆங்கில இண்டியன் முதல்ல நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நல்லா இருக்கிறானா? பாதி பேர் வறுமையில் இருக்கிறாங்க. உருட்டுறது நம்மளுக்கு அங்கே இப்போ பீகார்லேருந்தோ மற்ற மாநிலங்கள் தான் இங்கே பஞ்சம் பிழைக்க வர்ற அந்த வட இந்தியர்களை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்முடைய பொருளாதாரத்தை அவர்கள் உழைக்கிற அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துறாங்க. பின்னலாடை உற்பத்தியிலேருந்து ஹோட்டலில் வேலை செய்கிறது எங்கே வேணா இருக்கட்டும், கட்டிட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, விவசாயம் எங்கே பண்ணாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய இதுக்கு அவங்க ஒரு பங்கை செலுத்துகிறாங்களா இல்லையா? எப்படி நீங்கள் இந்த பார்வை பார்க்குறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் பட்டுச்சு, இதெல்லாம் பதிவு பண்ணணும். இல்லாட்டி மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு பாடிக்கிட்டு இந்த ரீல்ஸை போட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த விஷயம் பேசிடலாம். இந்த ரீல்ஸ் போட்டு இந்த அமைச்சர்கள் பண்ணுறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே அது பண்ணுறாங்க, ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க. சரி, அது ரொம்ப உச்சகட்டத்துக்கு போகுது இல்லை? ஆமாம், ஒரு செட்டப் பண்ணி போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஆபத்து. இது முதல்வரே நடிக்க வைக்கிறாங்கல்ல. அந்த வண்டி அந்த பைக்கு ஏன் அங்கே தொல்காப்பியர் பூங்காக்கு வந்துச்சு, முதல்வர் ஏன் அதில் உட்காந்து அதை முறுக்கணும், அவ்வளோதான் கேள்வி.
ஒரு மாநில முதலமைச்சர் அவர் காலையில் வாக்கிங் போகிறதுன்றது இப்போ கலைஞர்லாம் காலைல வாக்கிங் போனார் 4 மணிக்கு போவார் கூட போகும்போதே பேப்பர் படிப்பாங்க வாக்கிங் போயிட்டே கேட்டுக்குவார் அது நிறுத்து இந்த செய்தின்னா யார் போட்டிருக்கா எந்த இது நீ முடிச்சோன்னா அந்த துறை அமைச்சருக்கு ஃபோன் பண்ணு இது நிறுத்து இந்த செய்தி தப்பாக இருக்குது அந்த எடிட்டருக்கு ஃபோன் போடு இதெல்லாம் போகும் இது அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு வண்டியை கொண்டு வர வச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி எதாவது பண்ணியிருந்தாரா இது என்ன இது இப்போ ஒரு கும்பல் கூட நின்றுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீ அங்கே போனீங்கன்னா அதான் வேன் வருமா நேற்று இவர் மனு கொடுக்குறாங்க அந்த இவர் வாங்குறாரு பாதுகாப்பு அதிகாரி எப்போ இவர் உடனே அவர் தட்டி இருன்னு சொல்லிட்டு வாங்குறாரு அதுக்கு ஒரு நியூஸை போட்டாங்க பாதுகாப்புத்துறை அதிகாரியை கண்டித்த முதல்வர் அப்படி இப்படி இல்ல இதெல்லாம் பண்ணி இந்த மக்கள் கூட ஒரு இணக்கமா இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றாங்க. அதான் இவர்கள் எளிமையானவர்கள். இவர்கள் வந்து எப்போதுமே மக்கள் பணியில் இருக்காங்க. எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வட இந்தியர்கள் பற்றி சொன்னார். ஒரு அமைச்சராக இருக்கும்போது 2006-11 நினைக்கிறேன் ஒரு எஸ்ஐயை நடுரோட்டில் போட்டு வெட்டியிருப்பாங்க. உயிருக்கு போராடிட்டு இருப்பார். தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க யாரும், அப்படியே கிடப்பாரு. எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இவரு தான் அந்த வழியாக தான் போயிருப்பார். ஒரு வண்டியில் டக்குன்னு ஏற்றி கீற்றி அனுப்பணும்ல, அது கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பிடிச்சி ஏற்றுனேன் வண்டியில் ஏற்றி ஏய் எந்த வண்டியில் ஏற்றுறேன் இல்லைங்க அவங்க வண்டி தான் ஏற்றி அந்த வண்டியில் ஏற்றியா ஏற்றுறாம்பார் அப்படின்ட்டு அந்த பாட்டு இருக்கு ஐயா. என்ன பாட்டு? மண்ணிலே ஈரம் உண்டு. அது கரெக்டாக வரும்ல, சிங்க் ஆகும்ல ஐயா. போட்டோன்னே சிங்க் ஆகிடும் ஐயா. அப்புறம் என்ன 10 ஓட்டு நமக்கு அதே ரைட்டு எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணேன். நான் பார்க்குற மாதிரி இதான் என் ஃபேஸ்லான்னு தெரியுதுல்ல, தெரியுது ஐயா, நல்லா தெரியுது ஐயா. ரைட்டு ஓகே. இப்படி தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. இதுதான் நிலமை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? விளம்பர மாடல் அரசா? எல்லாமே விளம்பரம். 2 பேர் கொடிக்கம்பம் நட்டும் போது ஷாக்கர் செத்து போயிட்டான் ஒரு கல்யாணத்துல. இவர் வராருன்னு இளையவர் இறந்து போயிட்டாங்க. உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலியை போய் பார்த்துருக்கு. அது யாரும் சொல்ல போல, இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் மறந்துட்டு இருக்கோம். இல்லாட்டி அங்கே போய் ஒரு பாட்டு, நல்ல பாட்டா அது தெய்வங்கள் எல்லாம் அது வருமா? வராது. இல்ல அவரு போடுற மாதிரி எனக்கு தெரியல. எத்தனை சாமின்னு ஒரு பாட்டு வருமா? எத்தனை சாமி வந்ததையா இங்கு சாக்கடிச்சவங்க வீட்டுக்கு வந்ததையான்னு போய் பார்த்துக்கிட்டு சீனை போட்டு ஒரு ரீல்ஸை போட்டு பண்ணிருக்கலாம். ஸ்ட்ராட்டஜி டீம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி, ட்ரெண்டிங் செய்தி என்னன்னா, தவேகாவில் விருப்ப மனு வந்து கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நீங்க வேட்பாளர் ஆகலாம், அந்த முயற்சியெல்லாம் பண்ணலாம் நீங்க, அப்படிங்கிறது தான் விஷயம். விருப்ப மனு வாங்குறதுக்கு வந்த கூட்டம், அதாவது 230 தொகுதிக்கும் உங்களுக்கு ஆள் போட ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதில் மாதிரி கூட்டங்கள் பார்த்தோம். உங்களுடைய கருத்து என்ன? கோயிலில் சுண்டல் கொடுக்குற மாதிரி கூட்டம். 5000 பேர்லேருந்து 8000 பேர் வரைக்குமா. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு போட்டு நெருக்கி. இந்த இல்லை இப்போ நீங்கள் வரலன்னாலும் ஆள் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்கல்ல. வர்றது எப்படின்னா இன்னையிலேருந்து டெய்லி இருக்குது. இது வரைக்கும் விருப்பம் பண்ண மற்ற கட்சியில் வாங்குறாங்க. இன்னைக்கு ஒரு 50 பேர் 100 பேர் ஏதோ ஒன்று. இது என்ன செட்டப்னா, புஷியுடைய இந்த செட்டப் எப்போவுமே இந்த வேலை பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து திரும்ப திரும்ப அனுபவிக்கிறாங்க. நீங்கள் 5000-லேருந்து 8000 பேரை வர வைக்கிறீங்கன்னா அந்த இடம் என்ன ஆகும்? அவன் வண்டியில் வந்துட்டு இது அந்த இடமே டிராஃபிக் ஜாம். இன்றைக்கி அந்த குடியிருப்பு அந்த பகுதி ஃபுல்லாகவே ஜனங்க உங்களுக்கு எதிராகி பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க, அநியாயம், டெய்லி அநியாயம் பண்ணுறாங்க. இங்கே பேரிகார்டு போட்டுக்கிறாங்க, ஒரு வீடு இருக்குதுன்னு. வீட்டு வேலை செய்கிறவங்க வந்தால் என்ன வீட்டு வேலைக்கு போகிறாங்க, போ இங்கே எப்படிக்கு வர்ற? விஜய் வீட்டிலலாம் இல்லை ஏங்க, அந்த வீட்டை தாண்டி தாங்க அங்கே போகணும், எல்லாம் போக முடியாது. போ ஏங்க டெய்லி வீட்டு வேலைக்கு வர நீங்கள் நாங்க அவர் வீட்டுக்கா போகிறேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு வேலை. அப்போ அவங்கள சொல்லு. உடனே ஃபோனை போட்டால் ஃபோன்லலாம் சொல்லாத, நீ இங்கேருந்து வேறு யாருக்கா ஃபோன் போட்டு சொல்லு. அதெல்லாம் முடியாது, அவங்க வர சொல்லு. அந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா? காலையில் ரெடியாக இருக்க மாட்டாங்க, நைட்டில் கிட்டியில் இருப்பாங்க. இவங்க அந்த இந்த அம்மாவை கூப்பிட்றதுக்கு இவங்க தான் வந்து அங்கே பாத்திரம்லாம் கழுவணும், எதாவது பண்ணோன்னா இவங்க வெயிட் பண்ணால் வரல அம்மா போலீஸுக்காரங்க தடுத்துட்டாங்க, போலீஸ் பிடிச்சிட்டாங்களா, ஏன்ட்டெல்லாம் எதுக்கு சொல்கிற அதெல்லாம் இல்லைம்மா இங்கே தடுத்துட்டாங்க. இது அப்புறம் அவங்க வந்து நேரில் வந்து சொல்லணும். இந்த மாதிரி கடுப்பு. இன்னொன்று, காலையில் வேலை கிளம்பலான்னு இது பண்ணால் வீட்டு வாசலில் காரு. இப்படி இருந்தால் எப்படி? அதை ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, இன்னொருத்தர் நான் பார்த்தேன் இல்லையன்றார். இது இன்னும் பிரச்சனை. ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறவங்கள இவங்க போய் மறிக்கிறது இன்னும் பிரச்சனை. அப்போ கட்சி அலுவலகம் என்பது பல முறை சொல்லியிருக்கு. நான் பல தடவை சென்னை ஆரம்பத்தில் இவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும் போதெல்லாம் சொன்னது, சார் கட்சி அலுவலகத்தை சென்னையில் பிரதான இடத்துல எங்கேயாவது வைங்க சார். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே
காங்கிரஸ், பிஜேபி எல்லாரும் பாருங்க சிட்டிக்குள்ள மத்தியமான இடத்துல ம். இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சதுன்னா வாங்கி, ம். இல்ல உங்கள்ட்டே இருக்கும் ஏதாவது, ம். இல்ல கட்சிக்காரங்க ஏதோ ஒண்ணு வாங்கி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ம். இவங்களுக்கு என்னன்னா, நாங்க அங்கருந்தே வெளிய வரதில்ல. இதுல வேற கட்சி ஆபீஸ் வந்தா யார் அங்க வர்றது? ம். அது ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல. பண்ணவே இல்ல. இல்ல இப்போ பண்ணா 3 வருஷம் ஆச்சுல்ல சார். இவ்வளவு வருஷமா எந்த பிரச்சனையும் வரல. எப்படி வரும்? அந்த ஏரியாக்குள்ள பிரச்சனைன்னு. இப்ப மட்டும் திடீர்னு எப்படி? எப்படி வரும்? ஆ. எல்லாரும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு கொந்தளிச்சிட்டு இருப்பாங்க. ம். இவங்க எப்பலாம் இவரு தேர் வெளிய வருதா சாமி, அன்னைக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருந்துன்னே இருக்கும். அப்ப மாசத்துல 2, 3 நாள் இருந்துட்டு இருக்கும். ம். இதே ரெகுலரா இருந்திருந்தா அன்னைக்கே வெடிச்சிருக்கும். 6 மாசத்துலயே வெடிச்சிருக்கும். ஆ. இது எப்போவாது கோயில் திருவிழா மாதிரி தானே. சந்தனக்கூடு உருசு மாதிரி தானே. ம். இன்னைக்கு தான் தர்கா வெளியே வருதுப்பா, சந்தனக்கூடு வருது அந்த மாதிரி. அதனால இன்னைக்கு ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. அதாவது இப்போ நம்மளே ஒரு தெருவில் போகிறோம், டெய்லி இது எடுக்கும்போது பார்ப்போம், ம். கோபம் வரும் கம்னு இருப்போம். இன்னொரு நாள் கோபம் வரும் கம்னு இருப்போம். இன்னொரு நாள் ஒரு நாள் பார்த்தா அந்த கும்பலே ஜாஸ்தியாகி வண்டிலாம் விட்டுட்டு இருந்தா ஒருத்தன் கேட்கும்போது என்னங்க இது கேட்குறேன், கேளியா அப்படின்ட்டு ஒரு 5-6 பேர் சேர்ந்து, என்னையா டெய்லி இதே பிரச்சனை பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் கேட்க ஆரம்பிச்சா எல்லாம் கேட்கும். ம். அதுவும் மீடியா வந்தோன்னா ஜனங்க வந்து கொந்தளிச்சிச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே வர முடியல, ம். வீட்டுக்கு வேலை செய்கிற வேலைக்காரங்களை விட மாட்டேங்கிறீங்க, நாங்களும் ஒரு நல்லது கட்டினா வெளியே போக முடியாது, வர முடியல, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ம். இது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கட்சி ஆஃபீஸை திறந்தா இதான் நடக்கும். ம். அவர் புசியை கட்டினா சொல்லுவார், ஏம்மா நாங்கள் என்ன டெய்லியாம்மா வரோம், என்னைக்காவது ஒரு நாள் தலைவர் பார்க்க வந்தால் அந்த மாதிரி பண்ணுறியம்மா அப்படின்னு. அப்போ இன்றைக்கி அது ஒரு இதாக வெடிச்சிச்சு. கட்சி அலுவலகம் எப்போவுமே இந்த மாதிரி ஏரியாவில், அதாவது எக்மோர் சென்ட்ரலு கமர்ஷியல் ஸ்பேஸ் வர்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ம். ஒரு மெயினான இடத்துல இருந்தால் நீ என்ன டிராஃபிக் ஜாம் ஆனாலும் அந்த வண்டி கிண்டி எல்லாமே அந்த கட்சி ஆஃபீஸ் உள்ளே போய் நிற்கிற மாதிரி ஆகிடும். ம். பிரச்சனை இல்லை. இது அதுக்கு கூட இவர்கள் தயாராக இல்லை. ஏன்னா இவர்கள் எதற்குமே தயாராக இல்லாதவர்கள் கட்சியாக நடத்துகிறாங்க. இல்ல 2026 இப்போ மெயின் ரோட்ல வச்சீங்கன்னா அங்கேயுமே எங்க வண்டி டிராபிக் ஆயிரும், எங்க தலைவர் வந்தா டிராபிக் ஆயிரும் அப்படி சொல்லுவாங்கல்ல. அதுக்கு என்னங்க பண்ண சொல்கிறது? அப்போ வேற எங்கேயா போய் வைங்க. திண்டிவனம் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு பெரிய நிலம் வாங்கி போட்டு தலைவரை டெய்லி அங்கே போக சொல்லுங்கள், ம். கட்சி ஆஃபீஸு திண்டிவனத்தில் இயங்கும் அப்படின்னு. என்ன இது இல்ல தலைவர்? சார், அவங்க சொன்ன கருத்து என்ன சார், தலைவர் வந்தா டிராபிக் ஆயிருன்னாங்க. தலைவர் இங்கேருந்து காஞ்சிபுரம் பொதுக்குழுக்கு போனார்ல, அப்போ ஏன் டிராஃபிக் ஆகல சொல்லுங்க? அப்போ கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்த ஒரு நிகழ்வு. ஏன் அப்போ ஆகல? ஏன்னா டிராஃபிக் ஆகிறதே இந்த புசி தான் ஆளுங்களை வர சொல்லி, எல்லாம் வரணும் அப்படியே நெருங்கின்னு போகணும் அப்படின்னு. அப்போது பிரச்சனை ஆயிடுச்சா கரூரில், ஒருத்தன் வரக்கூடாது, தலைவர் மட்டும் தனியாக போவார், இன்னும் தலைவர் தனியாக போகிறார். இப்படியே போயிருந்தால் தலைவர் சீண்ட ஆளே இருக்காது. நேற்று ஒரு இது பேட்டி எடுத்தேன், எம்ஜிஆர் வந்து இவங்க பத்திரிகையாளர் சந்திங்கன்னா, முன்னாள் பத்திரிகையாளர், ம். இப்போவும் இருக்கார், இப்போ ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளர். ம். மூத்த பத்திரிகையாளர்னா 3 வருஷம் வேலை செஞ்சு சுற்றினுக்கிறாங்க, அவங்கள சொல்லலை நான். இவர் உண்மையிலேயே எம்ஜிஆர் காலத்துலேருந்து பத்திரிகையாளர், ம். எம்ஜிஆரை பேட்டி எடுத்தவர், கலைஞரை பேட்டி எடுத்தவர், ஜெயலலிதா பேட்டி எடுத்தவர், கலைஞர்கள்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். ம். அவர்கிட்ட கேட்கும்போது இதே மாதிரி எம்ஜிஆர் வண்டிலையும் போகும்போது இது மாதிரி பைக்கெலாம் எடுத்துட்டு, அந்த காலத்துலேயே பைக்கெலாம் கொண்டு வந்து இப்படி இப்படி பண்ணுவாங்க, எம்ஜிஆர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஒரு தடவை இறங்கி ஒருத்தர் ஒன்று வச்சார். ம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு ம். குடும்பம்லாம் நிலவரெல்லாம் கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உளுந்து அடிப்பட்ட யாருன்னு சொல்லிட்டு துட்டை கொடுத்து அமுச்சு விட்டாரு. ம். அந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் வந்து கண்டிஷனாக இருப்பார். பத்திரிக்கை இது வந்தால் கூட்டத்தில் அந்த மாலை நார் மாதிரி வச்சுக்குவாராம், இப்படி இப்படி இப்படின்னு ஆச்சுன்னா தலைவர் அடிக்கிறாருன்னு வழி விடுவாங்க, அப்படியே வருவார் வெளியே அப்படின்னு. சில இடங்கள்லாம் அப்படியே கோப முகத்தை காட்டி தொண்டர்களை இது பண்ணிட்டு போவார். நீ இன்னமும் அப்படியே பயந்து பயந்து போய் இந்த மைக்கேல் ஜாக்சன் போகிற மாதிரி போயிருந்தா ம். அப்போ தொண்டர் இன்னும் ஏறி தான் உட்காருவான். அதனால் சமாளிக்கிற திறமையும் தலைவர்களுக்கு வேணும், அதுன்னு சொல்கிறேன். கட்சி ஆஃபீஸு இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆஃபீஸ் வந்தார்ல, வந்து தானே போயிருந்தார், இதே பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆர் கட்சி ஆஃபீஸ் வந்தப்போ டெய்லி நான் கட்சி ஆஃபீஸ் வரும்போதெல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கோம். வாட்டில் கார் வரும், உள்ளே போவோம், மேலே போயிடுவார், எல்லாம் இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். ம். இது இவர்களாக செயற்கையாக உருவாக்குறது. இன்றைக்கி கூட பாரு, 10,000 ரூபா டெபாசிட் கட்டணுன்றத ம். விருப்ப மனு வாங்கும் போதே கட்டணுன்றதான் எல்லா கட்சியும் வச்சுருப்பாங்க. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மாப்பிள்ள விருப்ப மனு கொடுக்குறாங்களா, உனக்கு எத்தனை வேணும், எவ்வளவு எவ்வளோ, இப்போ எவ்வளவு தராங்க? 100 ரூபா. டிக்கெட்டே 3000 4000 சொல்றாங்க. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? டிக்கெட்டே 3000 4000 வாங்குவோம், 100 ரூபா விருப்பம் பண்ணு வாங்கடா மாப்பிள்ள, எத்தனை 5 வாங்கு சார், 500 5 கொடுங்க சார், நீ 800 ரூபா 8 கொடுங்க சார். ம். இது எல்லாம்னா புசிக்கு சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பேர் வர ஒரு ஆட்கள் காமிக்கலாம். ஆமாம், அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. 234 தொகுதி 8000 பேர் அப்போ வாங்குவோம் எந்த ஊரில்? இந்த வேலை பண்ணி தான் பேருக்கு எடுத்து கிடக்குது. 8000 பேரை வர வைக்கிறது வாங்குறது. அதுக்கப்புறம் கொடுக்கும்போது 10,000 ரூபா கட்டணும்னா 8000 பேரில் ஒரு 100 பேர் கூட வரமாட்டான் இந்த கட்டுறதுக்கு. கொஞ்சம் பேர் திரும்ப தரும்போது 10,000 கொடுத்துடணும். அதுக்கு ஆரம்பத்திலே 10,000 சொன்னா ஆள் கம்மியாயிட்டு ஆள் வரமாட்டான்ல.
ஆள் வந்தால் தானே அப்படியே நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் வந்து அங்கே நின்று பேசுவீங்க, ஆ. இப்படி தான் நினச்சாங்க. நீ வீட்டுக்காரெல்லாம் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான், தெருவாசிலாம் அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ம். அப்போது இந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 1000 பேர், விஜய்க்கு ஒரு 300 பேர், ம். புஷிக்கு ஒரு 500 பேர், இல்லாட்டி கொண்டுருவார். அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமியில் அவனும் கட்ட மாட்டான், ம். மற்றவங்க அவங்க கட்டுவாங்க, இது ஓடும். செங்கோட்டையனுக்கு 3 பேர், ஆ. விஜய்க்கு 300 பேர், ம். இப்படிலாம் கட்டி ஒரு 1000 பேர் கட்டுறாங்க வச்சுக்கோங்க. அதை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. ம். அப்புறம் இன்னும் வேட்மனில் என்ன இதுலாம் தெரில. உங்கள் ஜாதகத்தை இத்துடன் இணைக்கவும் ரகசியமாக. நீங்கள் சிறை சென்ற அனுபவம் உண்டா? அது தலைவரை தேட்டரில் இல்ல டிக்கெட் எனக்கு இந்த டவுட் முடிச்சிருங்க சார். இப்ப திரும்ப 10,000 கொடுத்தா அதை வாங்கிப்பாங்க அப்படிங்கும்போது எப்படி இப்ப 8,000 பேர் திரும்ப வந்து தருவாங்களா? தராட்டி என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு ஏதாவது என்ன தான் சொல்லியிருப்பாங்க, வந்து வாங்க சொல்லிட்டாப்பா, எல்லாரும் தலைவருக்கு இது வந்து வாங்கிடணும், 100 தான் வாங்கிடும்பா, இதை காமிச்சா வச்சுக்க, ஜனநாயகம் டிக்கெட்டில் 500 டிஸ்கவுண்ட், தலைவர் 5 டிக்கெட் வாங்கு, 5 டிக்கெட்டுக்கு 5 ஃபார்ம் வாங்க, அப்படி தான் ஓடும். அவன் வாங்கி தூக்கி போட்டு போயினா இருப்பான். இதுதானே மாஸ் காமிக்கிறது தானே இந்த வேலை. திரும்ப வர்றது பாரு, எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க. மிஞ்சி போனால் ஒரு 1000 பேருக்குள்ளே இருந்தால் பெரிய விஷயம். 1000 × 10,000 எங்கேயோ போடும்ல. பட்டியலினத்தவருக்கு 5,000 ரூபா. அதனால் திரும்ப வாங்கி இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அவர்கள் நேற்று வந்து இந்த வெப்சைட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுங்கன்னா நீங்கள் சொல்லுங்கன்னு ஜனங்கள்கிட்ட, ஐயோ இந்த கட்சி அப்படி ஜனங்கள்கிட்ட கேட்டு, இவங்களுக்கு இங்கே ஒன்றும் புரியல, தேர்தல் வாக்குறுதினா என்ன பண்ணோம், ஒன்றுமே புரியல, சம்திங் போட்டு ஜனங்கள்கிட்ட அப்படின்னு. இல்லை மக்களுக்கு சில குறைகள் இருக்கும்ல, அதையும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற விஷயம். அதுதான் குழு போட்டிங்களா மண்டல வாரியாக போய் போகிறதுக்கு? பண்ணாங்க மீட்டிங், ஆன்லைன் குழு தானே, ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ணுவாங்க, தேர்தலாம் ஆன்லைன்லேயே நடத்திடுவாங்க. ஏன்னா ஆன்லைனில் வச்சு பார்க்கும்போது இவர் தானே முதல்வராக தெரிகிறாரு, அதனால் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சார், News18 அந்த ஒரு நிறுவனம் வந்து ஒரு சர்வே விட்டுருக்காங்க. என்னன்னா டிஎம்கே வந்து 35% எடுத்து லீடிங்கில் இருப்பாங்க, அடுத்த கட்டமாக அதிமுக 33%, தாவேக்கா 19%, அதர்ஸ்ன்னு போட்டு மீதி போட்டிருந்தாங்க. இப்போது இந்த 35-33 இது வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், இவங்க ரெண்டுத்துக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. தாவேக்கா 19% அப்படிங்கிறது நம்ம புதுசாக இருக்குது, ஏன்னா அவங்க என்னென்னமோ சொல்லி இந்த பர்சன்ட் வந்திருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? மூன்றாவது பெரிய கட்சியாக வருவாங்களா, ஓட்டை பிரிப்பாங்க, அப்படி என்ன விஷயம் நடக்க போகுது? பாயாசம் எங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி 40% எங்கடா, எல்லாம் 40-34 நீங்கள் என்னடா 19. இவங்களுடைய குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி, ஸ்போக்ஸ் பர்சன், தாவேக்கா ஸ்போக்ஸ் பர்சன், அவர் நேற்று 18 டாப்பில். என்னடா கதை, தெங்க வேலைமா இப்படி ஏறி இப்படி இறங்கி நிற்குது. 40 வரைக்கும் போச்சு. அன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்தது. அன்னைக்கு மறுநாள் பார்த்தா இவர் நம்ம அவர் பேருனா ஆதவர்ஜுனா 27% டாப்பில், 13% குறைச்சிட்டாப்புல. என்ன இது? அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி 18% டாப்பில், அப்படியே இறங்கிச்சு, 9% குறைச்சிட்டாரு. அடுத்து நேற்று News18 1% ஏற்றி கொடுத்துக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய ஒரிஜினல் பர்சன்டேஜ்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அது ஒரு 6-8% இருக்கும். அந்த 6% 8% போன தடவை திமுகவுக்கு போட்டாங்க. இந்த தடவை புதுசாக வந்தவங்க 2-3% வச்சுட்டா 6% திமுகவுக்கு, இவருக்கு சீமானுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த 24 தான் சீமானு போட்டிருப்பாங்க, 21 விடியல் தலைவர் வராரு, விடியல் தரப்போறாரு. அப்படியே வெளியில் கையை விட்டோம் வச்சுக்கா, பாலாறு தேனாறு ஓடும், அப்படியே மொண்டு குச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் நம்பணும், அவரு பயங்கரமான ஒரு எளிமையின் சிகரம். யாரு சார்? ஸ்டாலின். என்ன டிஃபெண்டர் வண்டி வச்சுக்கிறாரு, அதெல்லாம் அப்புறமா தானே. எலிமெண்ட் சீக்கிரம் கவர்மெண்ட் கொடுத்த காரை தான் பயன்படுத்துவார். வந்தாருன்னா அவ்வளோ அவரே சொன்னார்ல, பொட்டி வச்சு இந்த கார்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நேராக தலைமை செயலகம் வரலாம், அங்கே முதல்வர் அறையில் யார், உங்களுடைய ஸ்டாலின், நான் அமர்ந்திருப்பேன், கார்டை காமிச்சிங்கன்னா என்ன கோரியோ அந்த கோரியை சரி பண்ணி கொடுப்பேன். இது எவரும் சொன்னாலும் சொல்லுவார், இது எவரும் சொன்னாலும் சொல்லுவார், தாவேக்கா தலைமையும் சொன்னாலும் சொல்லுவாங்க, இவரை நேரம் என்ன வந்து பார்த்துடலாம் அப்படின்னாப்புல. யாரு? செங்கோட்டையன் வந்து சேர்ந்து 4 தடவை தான் பார்த்துக்கிறேன், இதில் வேறு இவர் கார்டு கொடுத்து எல்லாரையும் பார்ப்பாரா அப்படின்னு. சார் ஒரு ரியாக்ஷனு யாரு? செங்கோட்டையன் இப்படி உட்கார்ந்தாரு, இப்படி வந்தாரு, இப்படி வந்தாரு, இப்படி போயிட்டாப்ல, தூக்கம் வந்திருக்கோம். தலைவனை புகழ கூட இருந்து பார்க்கணும் தான் நல்லா தெரியும். அவரு நினச்சிட்டாரு வெளியில இருந்து பார்க்கும்போது நான் அந்த எடப்பாடி பிடிக்கிறாரு, ஆனால் அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, அவர் விஜய் பயங்கரமாகிறாரு, அங்கே போய் சேரலான்னு சேர்ந்தா பிறகு பார்த்தா அட நம்மளே பேச வேண்டியது இவர் பார்த்துனேங்கிறாரு அப்படின்னு. இன்னொன்று அங்கே கூட்டத்தில் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம் புகழ்ந்துருக்குறாங்க, எல்லாம் புகழ்ந்துருக்குறாங்க. அதை இவர் வடிவேல் இவர் சீமான் சொல்லுவார், பைத்தியக்கார கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டு, அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் அன்றைக்கி இருந்தது. அவரை வேறு பேச விடல.
இன்னொன்று அவருக்கு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா, ஒரு அம்மா கூட்டு வந்தாரு கூட, ம். அந்த அம்மாவுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாப்புல. ஓ. ஏவா அந்த அம்மா தாயிர அம்மா ஒரு அம்மா ஓரமாக நிற்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓரமாக நிற்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா ஓரமாக நிற்க போகிறாங்க. ம். அவள் தானே, அதை கொடுங்களேன்னா அது கூட கொடுக்க முடியாதுட்டாப்புல. அதெல்லாம் ம். கொடுக்க முடியாது. அப்போ ஒரு வருத்தம் இருக்குமா இருக்காது. அந்த அம்மா இடிச்சின்னு இருப்பாங்கல்ல, தலைவரை உன்னை நம்பி வந்தேன், ம். உனக்கு மட்டும் பதவி வாங்கி ஏமா எனக்கு வாங்கிய ஒன்றும் இல்லைம்மா, 28 பேர் வச்சு சீமான் ரேஞ்சுக்குன்ட்டாங்க. நான் என்ன தலைமை ஒருங்கிணைப்பாளர் ம். சீமான் ரேஞ்சுக்கு சொன்னாங்கம்மா, அத்தை நம்பி தான் வந்தேன், வந்துட்டு கூட்டத்தை கூட்டலாமா அப்படின்னு கேட்டால் என்ன கூட்டம் தலைவரை, அதான் இந்த 28 பேர் ஒருங்கிணைப்பு குழு, ம். அதெல்லாம் இருக்கு, ஆனால் கூட்டக்கூடாது. என்ன தலைவர் எப்படி சொல்றீங்க, கூட்டம் கட்சி விரோத நடவடிக்கைலாம் ஈடுபடாதீங்க. நாங்களாம் யாராவது பண்ணுறோமா, தலைவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் உட்காந்துக்கிறாரு. அதே மாதிரி இருங்க. அப்போ கட்சி ஆஃபீஸு எங்கே இருக்குது ம். இது, அது தலைவர் வந்தால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்பப்போ தொண்டர்களை பார்க்கறதுக்கு, அவ்வளோதான். நீ கட்சி ஆஃபீஸ் நினச்சிட்டீங்க. பனையூரா? ஆமாம், வேற என்ன. ம். அங்கே தலைமை கட்சி அலுவலக செயலாளர் யாராக இருக்காங்களா, ம். இல்லை தலைமை நிலைய செயலர்கள்னு இருப்பாங்க, ஏடிஎம்கே ம். ஆஃபீஸ்லாம் போனால் இருப்பாங்க. போய் மனு கொடுக்கலாம், எங்கள் தொகுதி எம்எல்ஏ ம். ஒன்றுக்கும் விளங்காதவனாகிறான், இந்த புடி உடனே வாங்கி இது பண்ணிட்டு உன் பேர் சொல்லு, வட்டம் ஒன்றியமா நீ, ரைட்டு போ. இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரே இல்லையா அங்க? அரே ஜாவுன்றாங்க, அந்த ஸ்ட்ரக்சரா ம். போனதே இல்லையா பனையூருக்கு? நான் போனதில்ல. அப்படி திறந்து பார்ப்பாங்க, ம். கியா விஜய் சாப் நை டமுக்குன்னு மூட்டுவாங்க, அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும். ம். புசி மட்டும் கியா ஏய் என்ன வா போ, அவ்வளோதான். ம். வெங்கட்ராமனே ஐடி கார்டு தான் ஒவ்வொரு தடவையும் காமிச்சிட்டு போகிற மாதிரி இது. ம். அதனால் நேற்று வந்தான் இல்லை அம்மா, யோ இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் தான் நேற்று வந்துக்கிறீங்க, நான் எப்போவுமே இங்கே தான் இருப்பேன். ஓ சரி தான் கார்டு காமிங்கோ, நல்லா இருக்கிறீங்க, போங்க போங்க அப்படி. இதான் நிலமை. அப்போ இதுனா கட்சி ஆஃபீஸு. அதனால் இவர் என்ன பண்ணுவார், செங்கோட்டையன் அப்படியே தான் இருப்பார், கம்முன்னு இருப்பார், வேறு என்ன பண்ண முடியும், சிரிக்க கூட முடியல அவரால். சிரிக்கிற மாதிரி நடிக்கலாம்ல, அது கூட நடிக்க முடியல. அது அவர் நல்லா பண்ணியிருந்தாப்புல, இவர் ஆதவர்ஜனா சிரிக்கிற மாதிரி நடிச்சிருந்தாப்புல. இப்போ இன்னொரு விஷயம் வந்திருக்கு விஜய் அவர்கள் மேல. இந்த புலி படத்தினுடைய வருமானத்தை வந்து மறைச்சதுக்காக 1.50 கோடி உங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எதிர்த்து ஒரு மனு போட்டிருந்தாரு. அது கேன்சல் ஆகி இன்னைக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கரூர் சம்பவம் ஒன்று, இந்த சம்பவம் ஒன்று. இதுக்கப்புறம் இந்த இமேஜ்ங்கிறது எப்படி இருக்கும்? விஜய் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா எங்க தலைவர் அப்படி இப்படி என்ன பண்ணாலும் எங்கள் தலைவன் தான் அப்படின்றாங்க. அமெரிக்கா ஜனாதிபதிக்கே நிற்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல இப்போ ஜென்ரலா ஒரு மக்கள் கரெக்டா ஒரு அரசியல் புரிதல் ஒரு மக்கள் யோசிப்பாங்கல்ல, விஜய்க்கு நம்ம போடலாம், ஆனா விஜய் மேலே இவ்வளவு பிரச்சனை வருது. நேர்மைன்னு பேசுறாருல்ல, ஊழல் பண்ண மாட்டேன்னு பேசுறாருல்ல, அப்போ இவருடைய வருமானத்தை இவர் 15 கோடி ரூபா அளவுக்கு மறைச்சிட்டாரு. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு ஃபைனு 5 கோடி ரூபா. அப்புறம் அவர் முறையீடு பண்ணி 1.5 கோடி அப்படின்னு வருதுன்னா அதை நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிற காரணம் என்னன்னா, நீங்கள் 3 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏப்பா திருடிட்டான், 3 வருஷம் பொறுத்து பிடிச்சிட்டாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி செயின் அறுத்ததுக்கு போய் இப்போ பிடிக்க வரியா, என்னன்னு நான் நியாயம்னு கேட்டால் என்ன பண்ணுறது? இதான் என்ன நியாயம்? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வருமான வரித்துறையுடைய சட்டப்பிரகாரம் அந்த 1 வருஷத்துக்கு தான் நீ பண்ணணும், 3ஆவது வருஷம் பண்ணுறேன்னா அது சரியில்லை அப்படின்னு ஒரு இதை இவங்க சைட்லேருந்து வைக்கிறாங்க. ஆனால் லீகலாக பார்த்தா வருமானத்தை மறைச்சிருக்கீங்க, அதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த ஃபைனும் நீங்கள் அப்பீல் பண்ணி குறைச்சிருக்கீங்க, குறைச்சதை கட்டுங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு இருக்காங்க. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரல. அந்த ஆர்டர் காப்பியில் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஜட்ஜி, கண்டிச்சிருக்காரா இல்லை என்ன சொல்லியிருக்காருன்னு தெரில. அது வந்தால் அநேகமாக நைட்டு வரும், நாளைக்கு கூட பேசலாம் இவருக்கு. அப்போ அந்த லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னார்ல பட்டான், அப்போ அந்த மாதிரி பிம்பங்கள்லாம் உடையுது இல்லை. வீரர் யாரு, ஹேய் அங்கிள், அது வீரம் வந்து கரூரில் உடைஞ்சிது. தன்னுடைய கட்சிக்காரனுக்காக எதையும் செய்வார், அவங்களுக்கு செஞ்சால் தானே மக்களுக்கு செய்வார். இப்போ நாளைக்கே மக்கள் வந்து கேட்குறாங்க, தலைவர் என்ன தலைவர் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நேற்று பெரம்பூரில் வந்து, பெரம்பூரோ வில்லிவாக்கமோ ஏதோ ஒரு ஏரியா, ஒரு கட்சிக்கார்ட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, இவர் என்னங்க எம்ஜிஆர் பற்றி சொல்கிறாரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பெரிய வெள்ளம் வந்துச்சு, வேஸ்ட் இடுப்பு வரைக்கும் மடிச்சு கட்டு இறங்கி நின்னார், எவ்வளோ பெரிய நடிகர். அன்றைக்கி அவர் அமைச்சர் எதுவுமே கிடையாது, அதிமுக ஆரம்பித்த புதுசு வந்து நின்னார்ல, இவர் வருவாரா? இவருன்னு எம்ஜிஆர் பற்றி பேச நமக்கே தெரியாத தகவல், அந்த ஊர் ஏரியா ஆள். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. இப்போ இவர் நாளை பின்ன ஏதாவது விஷயம் ஜனங்க என்ன தலைவரே இந்த மாதிரி இது
என்ன தலைவர்னா, ம். இல்லை தலைவரே இது மாதிரி கஷ்டப்படுறாங்க ஜனங்க, ம். என் கட்சிக்காரன் கூட கஷ்டப்படுறான். என்ன இல்ல தலைவரே அவரே சொன்னாரு ஒவ்வொரு வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்றாருல. அவர் வருவாரா? எங்கே வந்தார்? ம். 41 பேர் வீட்டுக்கே போல, ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாரா? கஷ்டப்பட்டவங்க கட்சிக்காரனுக்கு நான் பண்ணல, ஆ. உங்களுக்கு பண்ண போகிறேன், அவங்களுக்குலாம் எதாவது பண்ணனா ஒன்றுமே இல்லை, ம். அப்புறம் உங்களுக்கு பண்ணுவேனா? அப்படி தான் வருது. அப்போ ம். அந்த இதுலேயும் அடிப்படுது அவர் பிம்பம். ஒரு தலைவன் ஃபஸ்ட்டு எந்த இக்கட்டு வந்தாலும் ம். அவன் நிற்பான். இன்னைக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிறாங்கன்னா 10 தோல்விக்கு அப்புறம் நிற்கிறாப்புல. இன்னைக்கு 2, 3 ட்ரெய்லர் விட்டு மெயின் படத்துக்கு ரெடி ஆகிட்டு போயின்னுக்கிறாப்புல. ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுன்னு நினைக்கிறேன் அந்த படம். ம். கலைஞர் 77 தோல்வி, 89 வரைக்கும் எந்திக்க முடியல, நின்னாரா இல்லையா? ம். ஜெயலலிதா 96 படுதோல்வி, வாஷ் அவுட். வாஷ் அவுட், கூட வரலாம் ஓடிப்பிட்டான். எந்திரிச்சு நின்னாங்களா இல்லையா? யார் நிற்கல? உங்களுக்கு சீமான் சார். ஆ? சீமான். சீமான் அடி வாங்கின ஜான்சினா அவர். ஜான்சினா பார்த்தீங்கன்னா அடி வாங்கின தம்மு தம்மு, யோ எப்பாவது எஞ்சி நில்லுப்பா அப்படின்னா எந்திரிச்சு நின்று அப்படி இப்படின்னு உள்ள டம்முன்னு விழுந்துடும். மறுபடியும் விழுந்து புரண்டு குத்து வாங்கி அடி வாங்கி அப்படி போய் தூக்கி போட்டு மேலே ஏற்றி மேலேருந்து தூக்கி போட்டு மறுபடியும் மடக்கி போட்டு 1, 2, 3 டமால் நினச்சிக்குவாப்புல. ம். என்னடா இந்த ஆள் அப்படின்னு. அந்த மாதிரி ஜான்சினா மாதிரி அவர் சீமான். ம். அடி உள்ளும் தெரியும், தெரிஞ்ச ஆமாம் அப்படி தான் போ அப்படின்ற மாதிரி. இவர்கள் எல்லாம் பெருசாக நான் தான் முதல்வர் தீர்மானித்து விட்டார்கள் மக்கள். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய்க்கிறான், அவன் வந்து ஓட்டு போட போகிறான். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய்க்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல, உங்கள் அப்பா அம்மா மாதிரி காண்டில் இருப்பாங்கல்ல, ம். அவங்க யாருக்கு போடுவாங்க? திமுக ஓட்டு எங்கே போகும்? அதிமுக ஓட்டு எங்கே போகும்? சீமான் ஓட்டு எங்கே போகும்? திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஓட்டுலாம் எங்கே போகும்? எல்லாம் உங்களுக்கே விழுமா? வாய்ப்பு இல்ல. கற்பனைக்கு ஒரு அளவு இருக்குல்ல. ம். இளைஞர்கள் வாக்கில் எல்லா வாக்கும் உங்களுக்கு விழுந்துருமா? அது ஒன்று இருக்குல்ல. இல்ல கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா மாத்தி போட்டு போயிருவாங்களே சார். ஆமாம், யோசிச்சாங்கன்னா இப்படி மாற்றி போட்டாங்கன்னா, பெர்னாட் ஷாட்ட ஒரு லேடி போய் சொல்லிச்சான், அழகி உலக அழகி, ம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ம். பண்ணிட்டா உங்களை மாதிரி அறிவோடும் என்ன மாதிரி அழகோடும் குழந்தை பிறக்கும், நாட்டுக்கு நல்லது பண்ணும். ஆ. அதெல்லாம் ஓகே. என்ன மாதிரி அழகோடும் உன்னை மாதிரி அறிவோடும் பிறந்தா என்ன ஆகுறது அப்படின்னா அந்த மாதிரி ம். யோசிச்சு இந்த பாடுப்பா அந்த பக்கம் போட்டா அதுக்கு தான் அந்த இமேஜ் சரியுதுன்ற. ஒரு ஸ்டவுட் லீடர் இல்லை, பிரச்சனை வந்தால் பயந்து ஓடுறவர், மக்கள் பிரச்சனையே பேச மாட்டார். இவர் வந்து கட்சிக்காரங்களுக்கே எதுவுமே செய்யாதவர். எம்ஜிஆருக்கு என்ன இமேஜ் இருந்தது? யார் வந்தாலும் உதவி செய்வார், அந்த இது இமேஜ் இருந்தால். ம். இப்படிப்பட்டவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவார்? அதுதான் இருந்தது. எஸ். அப்போ இவர் யார் வந்தாலும் கதவு முடிக்குவார், வெளியவே வரமாட்டார். இந்த இமேஜ் இருக்கு. ஆனா பேசுறது மட்டும் நான் வருவேன், எல்லா வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கு? திருப்பி சொல்லக்கூடாது. எல்லார் வீட்டும் வருவேன்னு எப்போ சொன்னார்? எல்லா சொன்னாரு. வீட்ல இருந்தும் வருவாங்க, விஜய் வருவாங்கன்னாரு. நான் வரலன்னுங்கிறதுல ஒவ்வொரு வீட்லயும் விஜய்க்கிறான். அவன் பார்த்துக்குவான். டேய் உன் பேர் குமார் தானே? ஆமா ம். விஜய். இல்ல இந்த வார்த்தையும் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு சார். நான் எல்லா பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து நிப்பேன் அப்படின்னாரு சிஎம் ஆனா. ஒரு மாவட்டத்துக்கு போக சொல்லுங்க, ஒரு வீட்டுக்கு இல்லை, ம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போனாலே போதும். நிப்பேன்னா இப்போ என்ன பண்ற அதானே பார்ப்பாங்க ஜனங்க. ம். இப்பவே நிக்காத ஒரு சிஎம் ஆயிட்டா என்ன ஆகும் தெரியுமா? பணம் இருக்கும். அந்த பனையூர்ல பேட்டி கொடுத்தாங்களே, அவங்கெல்லாம் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கைது, ஓ. முதல்வருக்கு எதிராக பேட்டி கொடுத்தவர்கள் அப்படின்னு பட்டுன்னு அடிச்சிருவான் அவன். ஐயோ இதுக்கு மேல ஒண்ணு பார்த்தேன் சார். இப்போ இப்போ வந்து போய் ஃபைன் கட்டணும்னா ம். 1.1 கோடி வந்து கட்டிட்டு போயிடலாம். இதுவே மே மாசத்துக்கு அப்புறம் போய் கட்டினோம்னா சிஎம் விஜய்னு போய் 1.5 கோடி கட்டுவாரு. ம். இது வேறயா? இப்பெல்லாம் போகுது. ஐயோ எப்பா தாங்க முடியல, இவன் பண்ற அனுப்புற ம். ஒன்றும் முடியல. சும்மா நோண்ட கூடாது ப்ரோன்னு நம்ம அவங்கள சொல்ற மாதிரி இருக்குது. ப்ரோ சரி ப்ரோ அப்படின்னு. இப்போ சினிமால இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை இப்ப வெளியே வந்திருக்குமா? இந்த புலிப்பட பிரச்சனை. ஒரு நடிகராக மேட்டரா வந்திருக்கும். இது அப்பத்துல இருந்து தானே வருது. இது ஒரு 3-4 வருஷமா நடக்குது இந்த வழக்கு. வாய்தா வந்து கடைசி இப்ப இது பண்ணும்போது இவருக்கு ஒரு டவுன்ஃபால் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ண மாதிரி இருக்கு. சினிமா நடிகரா பார்க்கும்போது டவுன்ஃபாலா தெரியாதுல, 2 நாள் பேசிட்டு விட்டுருவான், அது அப்படியே போயிடும். நீ அரசியல்ல வந்துட்டு மற்றவர்கள் நேர்மையை பத்தி பேசிட்டு நான் நேர்மையான ஆட்சி தருவேன், நான் நேர்மையா இருப்பேன், லஞ்சத்துக்கு எதிரானவன், ஒரு பைசா வாங்க மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்ப ஏங்க இது கட்டலன்னு கேள்வி வரும்ல. கமல்ஹாசனை நீக்கி அதாவது விரல் நீளுதா? ஆனால் அவர் அவார்டே வாங்கினவர், இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்டி அவார்டே கொடுத்தாங்க அவருக்கு. அவர் அந்த விஷயத்துல கரெக்டாக இருந்துட்டு போயிடுவார். அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு வரலையே, அது வந்து ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக இருக்கணும். வெள்ளை சட்டை வச்சுருக்கீங்க, ஒரு இங்கு பட்டுச்சுன்னா இங்கே தான் பார்ப்பாங்க. என்னப்பா ஏன்பா அப்படின்னு, யோ இவ்வளோ பெரிய வெள்ளை சட்டை போட்டு வந்துக்கிறேன், கருப்பு மையை காமிச்சிங்க, யோ வெள்ளை சட்டையில் கருப்பு மையம் தான் காமிக்க தான் செய்வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவரை பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஃபெயிலியர்னா தேர்தல் நெருக்கத்தில் பிரச்சாரமும் ஃபெயிலியர். இன்னும் டமாஸ்லாங்குது புஷி என்ன நான் கூத்தடிக்க போகிறாரு தெரில. இல்ல பிரச்சாரம் என்ன பிரச்சாரம் பண்ண போறாரு? பிரச்சாரம் பண்ண மாட்டாரா? இல்ல சார், இப்போ பிப்ரவரி 17ஆம் தேதி சீமான் அவர்களுடைய மாநாடு சொல்லியிருக்காங்க.
சீமான் மாநாடா? ஒரு பெரிய மாநாடு போட போறேன் அப்படின்னு அதுல விஜய் சொல்லியிருக்காங்க. கலந்துக்கிறாரா? இல்ல சார், ஆ, சொல்ல வரேன். அவங்க ஒரு மாநாடு போட போறேன்னு இருக்காங்க. சரி. மார்ச் 1 பிரதமர் மோடி வராரு, அங்க ஒரு மாநாடு நடக்க போகுது அதிமுக சார்பா மதுரையில. திமுக எப்படியும் வாரத்துக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க, 21 அமித்ஷா வராரு. அங்க ஒண்ணு அது போகுது. இருக்கு. ம். இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மாநாடு வச்சு இந்த எலெக்ஷனுக்கு வந்து மக்களை ஈர்க்கணும் அப்படின்னு எந்த பிளானும் இல்லையா? ஏன்னா 2 பர்மிஷனை மாசம் இருக்கு. கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? எங்க தலைவருக்கு மட்டும் தர மாட்டேங்கிறீங்களா? யார் சொன்னா? புஷி சொன்னாரு. ம். புஷி சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? சார் அந்த கல்யாண மண்டபத்துல கேட்டேன், தர மாட்டேங்கிறேன். காலைல போனேன், ஓகேன்னாங்க. சாயந்தரம் கல்யாண மண்டபத்துக்கு கேட்டது போய் நீ பர்மிஷன் அந்த பர்மிஷனோட கம்பேர் பண்ற? தலைவர் அப்படியா கேட்டா? ம். அப்போ பொதுக்கூட்டத்துக்கு கேட்கலையா? அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை. அதனால வெளியே வராம இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். இவங்களும் பாவம் சமாளிச்சு பார்க்குறாங்க. நேற்று அருண்ராஜிட்ட ம். என்னங்க தாவேக்காரன்னு அப்படிக்குதே, ம். தேதி அறிவிச்சோன்னு பாருங்க வேற மாதிரி இருக்கும். எந்த தேதி? எலெக்ஷன் எலெக்ஷன் தேதி அறிவிச்சோன்னு என் தெருவாடா, என் தெருவா, என் வீட்டாட வாடா அப்படின்ற மாதிரி அவரும் பாவம் வாயை விட்டுட்டு இதோட அவரு அந்த அதிகாரிகளை மறைச்சாங்க. நேற்று அந்த அந்த மாநகராட்சி அந்த இதுல பார்த்தேன். ரோட்ல நகராட்சியில் அந்த அம்மா உட்காந்து நகராட்சி தலைவர் நீ எப்படி கேட்கலாம், அவரு யாரும் அவர் கேட்டால் பதில் சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி சொல்லுது. ஒரு கோரிக்கை வைக்கிறது வேற, இந்த மிரட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது அதிகாரிகளை, தப்பு. ஆமாம், சிக்கலாகிடும் அது. அது ஒரு விஷயம். சரி, நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம். ராயபுரம் ஜெயக்குமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் வந்து மயிலாப்பூர் தொகுதியில் நிற்க போறாரு, ஒரு தகவல் வருதுன்னு நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சு மயிலாப்பூர்ல ஏன் நான் நிற்கணும், தொடர்ந்து இங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே தான் நிற்பேன், மறுபடியும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நான் நேற்று சொல்லியே, மயிலாப்பூர்ல அவர் நிக்கல, அவர் சொல்லிட்டு இருந்தா அவர் நிக்கல, அவர் ராயபுரத்துலாம் நிக்க அதான் ஒரு தகவல் வந்துச்சு, நம்ம பேசிட்டு இருந்தோம். ராயபுரம் தான் நிக்க போறேன்னு சொல்லியிருந்தோம். நேற்று அவர் அதான் பேசியிருக்காரு. நான் இங்கே தான் நிக்க போறேன், என்னை ஏன் போன தடவை தோக்கடிச்சிங்க அப்படின்னு. போன தடவை தோக்கடிச்ச கதை வேற. சிஏஏ போராட்டமே அங்கே தான் நடந்தது. இல்லாத சிஏஏவை பெருசாக்கி லாஸ்ட்ல வீட்டுக்கு வீடு தெரிஞ்ச மனுஷன் அவருக்கு எதிராக குனியை வச்சு குத்துன்னு குத்தி விட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்தார் ஐட்ரீம் மூர்த்தின்னு, அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டாருன்னு ஜனங்க இப்போ பார்த்துச்சு. இவர் இவ்வளோ நடந்தாலும் இவர் அங்கே சுற்றின்னு தான் இருப்பார். கல்யாணம் காது குத்து எல்லாத்துக்கும் சுற்றிக்கிட்டே 25 வருஷமா இருந்திருக்காரு எம்எல்ஏவா. ஒரு 5 டைம் தடவை வந்திருக்காரு. சபாநாயகராக வந்திருக்காரு, சட்ட அமைச்சராக வந்திருக்காரு, மீன் வளத்துறை மாதிரி பல அமைச்சராகவும் வந்திருக்காரு. தோத்த பொழுதுலையும் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இவர் தலைமையிலே ஒரு சட்டசபை கூட்டம் மாதிரி ஒன்று நடக்கும். அப்போ இந்த 2006 ரொம்ப டமாசா இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அந்த ஏரியால போடுவாங்களா? அங்கே இது சட்டசபையிலேயே இவங்க நடத்துனாங்க வெளியே வந்து. சரி சரி. ஒரு மாதிரி சட்டசபையெல்லாம் நடத்தி நல்லா கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த மாதிரி அவர் ஏரியாவில் அவ்வளோ இது. இந்த தடவை நிற்பார், அதெல்லாம் ஈஸி தெரியுதா? சில இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது தெரியுது. அது ஒன்று. அதே மாதிரி இப்போ அந்த நம்ம இந்த சப்ஜெக்டை விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். 18%, 19%. திமுக 35, அதிமுக 33, தாவேகா 19. இப்போ எந்த கட்சியும் சாராதவர்கள் ஒரு 5, தீர்மானிக்காதவர்கள் ஒரு 4%. இந்த தீர்மானிக்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த கட்சி தான் ஜெயிக்கணும் ஒரு மாதிரி வரும்பொழுது அது போடுவாங்க. அது ஒன்று, அது கூடவே இருக்கும். அதே மாதிரி திமுகவில் 35 இருக்குல்ல, அதில் சிறுபான்மை இருப்பாங்க. ஓகே. ப்ளஸ்ஸு பட்டியலின மக்கள், ப்ளஸ் விஜய் ரசிகர்கள். போன தடவை போட்டார்ல இதெல்லாம். இப்போ இதில் ஒரு பெரும்பகுதி பிச்சுக்கிட்டு போனால் ஒரு 8%, 9% போனாலே இவருக்கு அது என்ன ஆகும்? இறங்கிடும். இவர்களுக்கு இது ஏறிடும். இப்போ இங்கே 33% வச்சுருக்கவர் இந்த ஆன்டி இன்கம்பன்சி மற்ற விஷயங்களில் அவங்க பிரச்சாரம் மற்றது கொண்டு போனாங்கன்னா அடிச்சு தூக்கிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, 3 சிலிண்டர் அறிவிச்சார்ல, 3 சிலிண்டரு அந்த பெண்களுக்கான சிறுபான்மை பெண்களுக்கான வட்டியில்லா கடன். இது 2மே சிறுபான்மை பெண்கள் மத்தியில், இஸ்லாமிய பெண்கள் கிறிஸ்துவ பெண்கள் மத்தியில் நல்ல விஷயமா இருக்கு. 6 சிலிண்டர் வாங்குறோம், 3 சிலிண்டர் ஃப்ரீ, ப்ளஸ்ஸு தொழில் தொடங்க கடன் கொடுக்குறாரு, நல்ல விஷயமா இருக்கேன்னு ஒரு பிஸ்ட்டு வந்துருக்குது. இவங்களுக்கு போடலாமேன்றது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சே பேசினவங்க விஜய்க்கு தான் போட போகிறோம், இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். போன தடவை டிஎம்கே போட்டேன், இந்த தடவை விஜய்க்கு போட போகிறோம்னவங்க. இப்போ என்ன ஏடிஎம் போகலாம், ஏடிஎம் பிஜேபி கூட இருக்குது, இருந்துட்டு போட்டுமே, 3 சிலிண்டர் ஆச்சே, வட்டியில்லா கடன் கொடுக்குறாங்க, இந்த கவர்மெண்ட் தான் நல்லது தானே அப்படின்ற ஒரு மாற்றம் வருது. அந்த பிரச்சாரத்தை இன்னும் அதிமுக வலுவாக இந்த 3 சிலிண்டரு இந்த மாதிரி சிறுபான்மை சார்ந்த விஷயங்களை சிறுபான்மையினரிடம் கொண்டு போய் சேர்த்தாலே வாக்குகள் திசை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்போ ஒரு தேர்தலில் கூட்டணி, பலம் வாய்ந்த கூட்டணி,
ஜெல்லாவர கூட்டணி. இவங்க சொல்கிறாங்கல்ல ஜெல்லாவில் ஜொல்லாவணும், அவன் ஜெல்லாவர கூட்டணி ப்ளஸ் தலைவருடைய பிரச்சாரம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துறது. இது எல்லாம் சேர்ந்து தேர்தல் வெற்றியை திருப்பி போட்டுரும். எல்லாத்துக்கும் மேலே ஒர்க் பண்ணணும் தேர்தல் நேரத்தில். அந்த ஒர்க்கு வேட்பாளர் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ திமுக காங்கிரஸ் இப்போ வரைக்கும் முட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் தாவேகாவுக்கு போயிடுவோன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? இவங்களுடைய பெரிய ஆதரவாளர் பீட்டர் அல்போன்ஸ் 2006 திமுகவில் சென்டர். அவர் திமுகவில் இருக்கிற காங்கிரஸ் பிரிவு. அவரே இன்னைக்கு என்னமா சொல்கிறாரு, காங்கிரஸ் ஆசைப்படக்கூடாதா, காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கேட்பதில் ஏதாவது தவறு இருக்கிறதா, சில பேர் இன்னும் தாவேகாவில் சேர்வதை விரும்புகிறார்கள் அப்படி இப்படின்னு அவரும் என்னப்பா பீட்ரு இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன் அதெல்லாம் பண்ணீங்கன்னா இப்போ நிலைமை மாறுதுல. ராகுலே முடிவெடுத்துட்டாரு பிரவீன் சக்கரவர்த்தி அமிச்சிட்டாப்புல தெரியுமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு காங்கிரஸ். இப்போ காங்கிரஸை பேசி ஒரு 35 தொகுதி அந்த மாதிரி நிறுத்தினா அது திமுகவுக்கு வெற்றி. விட்டால் அங்கே போயிட்டா அதோட பெரிய சிக்கல் வேறு எதுவுமே இல்லை. அப்போது இதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற திமுக இடதுசாரிகள் மற்றவர்களோடு சேர்ந்து அவங்களுக்கும் சீட்டை ஒதுக்கல, டபுள் டிஜிட்டு அதுன்னு பெரிய சிக்கலில் இந்த மாதம் ஃபுல்லாகவே சந்திக்க போகிறாங்க. அப்போது இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இவங்களுக்குள்ள தகராறு நடக்கிறது அதுன்னு. கட்சிக்காரன் பார்ப்பான், பேட்டா 35 எங்கள் தலைவரை மிரட்டுறியா, வா வா நிப்ப இல்லை அன்னைக்கு பார்த்துக்கிறேன், காலைல ஒன்று எழுப்பி கூட்டு போனால் தானே நீ பிரச்சாரத்துக்கு வருவ, தூங்க விட்டா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது இந்த வேலையும் நடக்கும். இந்த கூட்டணிக்குள்ளே குத்து வெட்டலாம். அது இல்லாமல் நடக்கிறது தான் ஒரு அருமையான கூட்டணின்னு சொல்கிறது. இவங்க சொன்ன அந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இன்றைக்கி அந்த லெவலில் போய்கிட்டு இருக்குது. இங்கே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஒன்று. இன்னொரு பக்கம் வேட்பாளர் தேர்வு, தேர்தலில் பிரச்சாரம் பண்ணணும், அந்த தேர்தல் கால வேலையை பக்காவாக செய்யணுன்றோம்ல, அந்த இது எங்கே மைனஸ் ஆகும்னா தாவேகாக்கு மைனஸ் ஆகும். 234 தொகுதிகளில் வேட்பாளர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தாவேகா பற்றி நிற்கிறாங்க போலப்பா அப்படின்னா இவர் தான் வேட்பாளர், இவருக்கு போடணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வரணும். விஜய் வந்தார், இவர் அடையாளம் காட்டினார், இவர் தான் அப்படின்னு. விஜய் வரவே இல்லைன்னா அப்போ 234 தொகுதியிலையும் பிரச்சாரன்றது ரொம்ப முக்கியம். ப்ளஸ்ஸு மற்ற விஷயங்கள் தேர்தலில் போட்டியில் நிற்கிற களத்தில் நிற்கிறதுக்கான இது குளுக்கோஸு ஓடி போய் இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடும்போது குளுக்கோஸ்லாம் கொடுப்பாங்கள்ல, வாங்கி தானே ஓடுவான். ஓடி முடிச்சோடனே தண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் ஷூ நல்ல ஷூ இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் முக்கியம். அப்போது இதில் எங்கே மிஸ் ஆனாலும் ரேஸில் 3ஆவதுன்னு இப்போவே நேஷ்னல் தொலைக்காட்சியே 19% சொல்லிச்சு. இன்னும் நெருங்க 40-19 ஆகிக்குது. நெருங்க என்ன ஆகுமோ தெரியாது. இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால் மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.